எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஐயா? பாட்டி சொல்றத கேட்டு ஆடம்பரம் இல்லாம அடக்க ஒடுக்கமா வாழுங்க ஐயா. போராம பிடிச்ச பொல்லாத உலகம் ஐயா இது. மண்ணை தின்னாலும் மறைவா திங்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. பெரியவங்க சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்குய்யா. ஐயா நீங்க நல்லா இருந்தா 4 பேருக்கும் சந்தோஷப்படுவாங்க. ஆனா 400 பேர் உங்க மேல போராமப்படுவாங்க. அவங்க போராமப்பட்டா எனக்கு என்ன பாட்டின்னு சொல்லாதீங்க ஐயா. போராம ரொம்ப மோசமானது ஐயா. போராமையை ஏத்து யாரும் நிக்க முடியாதுன்னு கடவுளே சொல்றாங்க ஐயா. போராமங்கிறது ஒரு பிசாசோட செயல்பாடுயா. கையில காலில கயிறு கட்டினாலும் அது போகாதையா. அந்த கயிற்றுலதான் ஐயா அந்த பிசாசு வந்து குடியிருக்கும். வீட்டு வாசல்ல திருஷ்டி கயிறு கட்டிருக்கீங்களா, முதல்ல அதை அவிட்டு தூரப்படுங்க. பிசாசுக்கு பிடிச்சமான இடமே அதான். உங்க வீட்டு நிலக்காடுல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க ஐயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு நல்ல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க ஐயா. போராம பிடிச்ச பிசாசு எதுவும் வீட்டுக்குள்ள நுழையாதியா. கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியே செய்யணும் பண்ணுவாங்க ஐயா. கை கால் முடங்கணும் நாசமா போகணும்னு செய்யணும் பண்ணுவாங்க ஐயா. மந்திரம் மாயம் பில்லி சூனியம் செய்வன இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதாயா இருக்கு. இயேசுவை உள்ளத்துல ஏத்துக்கிடுங்க ஐயா. எந்த செய்வன பிசாசும் உங்க வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்காதையா. நீ நல்லா இருக்கிறதுக்கு பாட்டி ஒரு வழி சொல்லிட்ட ஐயா. இதை நம்புறதும் நம்பாதும் ஓ இஷ்டம் ராஜா. ஆனா ஒண்ணு மட்டும் உண்மையா, பிசாசுகளை ஜெயிச்ச ஒரே தெய்வம் இயேசுதான் ஐயா.